ரிஷிகள் அப்படி இப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. ரிஷிகளெல்லாம் விட்டுருங்க, அவங்களாம் இப்போ யாரும் இல்லை. அப்போ இப்போ யாருக்கு படித்தா புரியும் அப்படின்னா, பார்ப்பனர்களுக்கு படித்தா புரியும், மற்றவங்களுக்கு படித்தா புரியாது. ஆனால் அது புரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க அதை சம்ஸ்கிருதத்திலே வச்சுருக்கிறாங்க. இப்போ பைபிள், குரான், மற்ற மதத்தில் நூல்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்து எல்லோரும் படித்து தெரிஞ்சுங்கன்றாங்க. பகவத்கீதையை இன்றைக்கும் யாரும் வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கிறதே கிடையாது. முதலில் புனிதப்படுத்தியது மகாத்மா காந்தி. அவர் என்ன நினச்சாரு, மக்களை இந்து மதம்னு சொல்லி ஒருங்கிணைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணார். அப்படி பிளான் பண்ணி தான் கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு குரான் இருக்குது, இந்துக்களுக்கு வேதம் அது இதுன்னு சொன்னால் புரிய மாட்டேங்குது, சிம்பிளாக ஒரு புக் எடுத்துக்கலாம், அது கதையோடு சேர்த்து வருது அப்படின்றப்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், புரியுன்றனால இல்லை கதை சொல்கிற மாதிரி சொல்லணும், மக்களோட ரிலேட் ஆகும். வில் அம்பெல்லாம் தூக்கி கீழே போட்டான் கிருஷ்ணா, இவங்க எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க, இவங்களை நான் எப்படி கொல்வேன் அப்படின்னு சொல்லி அந்த சீன் ஸ்டார்ட் ஆகும். உடனே அவர் அப்படி நான் இவர்களை எல்லாம் கொன்று விட்டால் இவர்களது மனைவி, இவர்களது மகள்கள், இவங்கெல்லாம் சத்திரிய ஆண் துணை இல்லாமல் போயிடுவாங்க. ஒரு பிராமண பொண்ணுக்கும் குழந்தை பிறந்தா, அப்படி உறவு வச்சு குழந்தை பிறந்துருச்சு, என்ன செய்யலாம்? என்ன செய்வாங்கன்னா, இந்த பிராமண பெண்ணையும் இந்த சூத்திர ஆணையும் அந்த குழந்தையையும் ஊரை விட்டு விரட்டி விட்றாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான திரு டி.எஸ். கிருஷ்ணவேல் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாளாக வந்துட்டு எல்லாருக்குமே இருக்க ஒரு பொதுவான சந்தேகம் தான், பகவத்கீதைன்ற இந்த புனிதமான புக்கு வந்துட்டு ரிஷிகளும் ஞானிகள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு புத்தகமா, இல்லை எல்லா தரப்பு மக்களுக்கும் படித்த சில பேர் எனக்கு புரியவே இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னு புரியலன்றாங்க, ஆனால் இவங்களுக்கு மட்டும்தான் சார் இது புரியுமா? ரிஷிகள் அப்படி இப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. ரிஷிகளெல்லாம் விட்டுருங்க, அவங்களாம் இப்போ யாரும் இல்லை. அப்போ இப்போ யாருக்கு படித்தா புரியும் அப்படின்னா, பார்ப்பனர்களுக்கு படித்தா புரியும், மற்றவங்களுக்கு படித்தா புரியாது. ஆனால் அது புரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க அதை சம்ஸ்கிருதத்திலே வச்சுருக்கிறாங்க. இப்போ பைபிள், குரான், மற்ற மதத்தில் நூல்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்து எல்லோரும் படித்து தெரிஞ்சுங்கன்றாங்க. பகவத்கீதையை இன்றைக்கும் யாரும் வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கிறதே கிடையாது, அது சம்ஸ்கிருதத்தில் மட்டும்தான் இருக்குது. பத்தாவதுக்கு இந்த பகவத்கீதையை முதல்ல ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி விட்டது யாருன்னா, மகாத்மா காந்தி தான் வந்து அதை ஃபேமஸ் ஆக்குறாரு. ஆனால் இப்போ தமிழில் கூட இருக்கே சார் அந்த புக்கு. தமிழில் இருந்ததுன்னா வாங்கி படிங்க, படிச்சுட்டு என்ன புரிஞ்சுதுன்னு வந்து சொல்லுங்கள். இல்லைன்னா அதில் என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பகவத்கீதையை முதலில் புனிதப்படுத்தியது மகாத்மா காந்தி. அவர் என்ன நினச்சாரு, மக்களை இந்து மதம்னு சொல்லி ஒருங்கிணைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணார். அப்படி பிளான் பண்ணி தான் கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு குரான் இருக்குது, இந்துக்களுக்கு வேதம் அது இதுன்னு சொன்னால் புரிய மாட்டேங்குது, சிம்பிளாக ஒரு புக் எடுத்துக்கலாம், அது கதையோடு சேர்த்து வருது அப்படின்றப்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், புரியுன்றனால இல்லை கதை சொல்கிற மாதிரி சொல்லணும், மக்களோட ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பகவத்கீதை புனிதம் நூல் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கிறார். அப்புறம் இதை வந்து சினிமாலாம் கொண்டாந்து காமிச்சு பகவத்கீதையில் சத்தியம் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சினிமாலாம் வச்சு எல்லாம் பண்ணி, அப்படிலாம் எந்த கோர்ட்லேயும் செஞ்சது கிடையாது. நான் போய் பார்த்தேன். இந்த நான் சொல்வதெல்லாம் உண்மைன்றது கூட அவங்க கேட்க மாட்டாங்க, நேராக விசாரணை தான் நடக்கும். அப்போ சினிமாலாம் காட்டுறாங்களே சார், போய் நின்ன உடனே அந்த புக்ஸை வச்சு பழைய தமிழ் படங்கள்லாம் அது மாதிரி எடுத்தாங்கன்றதுனால இப்போவும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த கோர்ட்லேயும் அதெல்லாம் கேட்குறதுலாம் கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது பகவத்கீதை புனிதம் என்று யார் கட்டமைத்தது அப்படின்னு கேட்டால், முதலில் கட்டமைத்தது ஆதிசங்கரர். அவர் தான் வர்றாரு. ஆமாம், ஆதிசங்கரர் தான் அதுக்கு வந்து பாஷ்யம் எழுதுறேன்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுறாரு. பாஷ்யம்னா ஒன்றும் இல்லை, அர்த்தம் இல்லை, இப்போ இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்டர்பிரிட்டேஷனும் அவர் சமஸ்கிருதத்தில் தான் எழுதுறாரு, தமிழ்லாம் எழுதுறாரு. அப்புறமா என்ன பண்ணுறாரு, மகாத்மா காந்தி வந்து அதை பிரபலப்படுத்துகிறாரு. அதன் பிறகு பல்வேறு திரைப்படங்கள், இப்போ வர லேட்டஸ்ட்டு ஏஐ வர வந்துருச்சு. ஜி5ல ஏஐ ஜென்ரேட்டட் மகாபாரதம்னே ஒன்று இருக்குது. ஆமாம், பார்க்குறோம். சரியா, ஆக்டர்ஸே கிடையாது, இதுவும் கிடையாது, என்னது அனிமேஷனும் கிடையாது, ஏஐயில் ஜென்ரேட் பண்ணி அப்போ மகாபாரதம் எந்த காலத்துலேருந்து எப்படிலாம் கடத்தப்படுகிறது
அப்போ மீண்டும் 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 அது எல்லா வடிவத்திலும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஆரம்பத்தில் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சாங்க, பிரிண்டிங் வந்தோடனே பிரிண்ட் அடித்தாங்க, பிரிண்ட்டுக்கு அப்புறம் டெக்னாலஜி டெவலப் ஆனவுடனே கலரில் படங்களோடு போட்டாங்க, சினிமா எடுத்தாங்க, கார்ட்டூன் சீரீஸ் எடுத்தாங்க, லேட்டஸ்ட்டாக இப்போது ஏஐ வர அதை கொண்டு வந்துட்டாங்க. அந்த கருத்தை மக்கள் மத்தியில் திரும்ப திரும்ப இது நமக்கு புனிதமானதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. மக்களும் அது என்னன்னே கேட்காம புரியாமல் புனிதம் அப்படின்னு நம்ம அதை ஏற்றுக்கிட்டாங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச முக்கியமான ஒரு சீன் அப்படின்றது மகாபாரதத்தில் இல்லை, பகவத்கீதையோட முக்கியமான சீன்ன்றதே எல்லாருக்கும் என்ன தெரியும்? மகாபாரத போர் தொடங்குது, அர்ஜுனன் ரதத்தில் வர்றான், வரும்போது அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு வில் அம்பெல்லாம் கீழே போட்டான். கிருஷ்ணா, இவங்க எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க, இவங்களை நான் எப்படி கொல்வேன் அப்படின்னு சொல்லி அந்த சீன் ஸ்டார்ட் ஆகும். உடனே அவர் என்டிஆர் நிறைய வாட்டி எடுத்தோடனே நமக்கு என்டிஆர் தான் முகம் தெரியும். ஆமாம், என்டிஆர் நிறைய தடவை இல்லை அர்ஜுனா இப்படிலாம் இருக்கக்கூடாது, மரணத்தின் தன்மை சொல்வேன் கேளாய் அப்படி இப்படின்லாம் பேசி அவர் பாட்டு பாடுற மாதிரிலாம் போட்டு ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. இப்போது பகவத்கீதையில் அர்ஜுனன் அப்படி சொன்னது உண்மையா அப்படின்னா உண்மை. எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரியப்பா, மாமா, பங்காளி, அங்காளி இவங்க தான் எல்லோரும் எதிரில் நிற்கிறாங்க, இவங்களெல்லாம் நான் எப்படி கொல்வேன் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னது உண்மையானா உண்மை. இது எதில் வருதுன்னா பகவத்கீதையோட முதல் அத்தியாயத்திலே அதான் வரும். அது பேர் அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு. விஷாத யோகம் அது அர்ஜுனன் விசனப்பட்ட பகுதி அப்படிங்கிற அர்த்தத்தில் அர்ஜுன விஷாத யோகம்னு வரும். அந்த ஏரியாவில் இப்போ நான் சொன்னோம் பார்த்தீங்களா, இதுவரை உங்களுக்கு சொல்லுவாங்க கதைகளில், இப்போ சினிமாவில் எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனன் என்ன சொன்னான், அதோட கண்டினியூவேஷனா. ஏன்னா அவன் சொன்னது அதோட நிற்கலை. இங்கே இருக்கிற எதிரில் இருப்பவர்கள் எல்லாம் என்னுடைய உறவினர்கள், என் சித்தப்பா, என் பெரியப்பா, என் தாத்தா, என் மாமாமார், மச்சானுங்க, இவங்கெல்லாம் தான் இருக்காங்க, இவங்களை எப்படி நான் கொல்வேன் அது வரை சொல்லுவாங்க. அது வரை இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூவேஷன் இருக்குது, அதை சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சார் வரும்? அதுக்கப்புறம் என்ன வரும்னா, அப்படி நான் இவர்களை எல்லாம் கொன்று விட்டால் இவர்களது மனைவி, இவர்களது மகள்கள், இவங்கெல்லாம் சத்திரிய ஆண் துணை இல்லாமல் போயிடுவாங்க, சத்திரியர்கள் பூரா செத்துருவாங்க. அப்படி சத்திரியர்கள்லாம் செத்துட்டாங்கன்னா இந்த சத்திரிய வம்சத்து பெண்கள் சூத்திர வம்சத்து ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளை பெற்றுப்பாங்க. அப்படி பெற்றுக்கிட்டா வர்ண கலப்பு ஏற்படும். ஓ, அங்கேயே ஜாதி ஆரம்பிக்கும். அங்கேயும் இல்லை, அங்கே அந்த புக்கு ஃபுல்லாக அது மட்டும்தான் இருக்குது. அந்த புக்கு ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது. நான் அதை முழுசாக தமிழ்லையே ஒரு புத்தகமாகவே நானே போட்டிருக்கேன். தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு என்ன மீனிங்ன்ற வரை எல்லாமே போட்டிருக்கேன். வர்ண கலப்பு ஏற்படும். 4 வகை வர்ணங்கள், பார்ப்பனர், சத்திரியர், வைசியர், சூத்திரன் அப்படின்ற இந்த 4 வர்ண கலப்பு ஏற்பட்டுரும். அப்படி 4 வர்ண கலப்பு ஏற்பட்டு போச்சுன்னா இந்த வர்ணாசிரம தர்மமே அழிஞ்சு போயிடும். அப்படி அழிஞ்சு போச்சுன்னா, அதாவது இந்த ஏற்றத்தாழ்வுன்றது அழிஞ்சு போயிடும். அதுக்கு நான் எப்படி ஒத்துக்க முடியும்? இதுதான் அவனோட கேள்வி. ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு கேட்டால், மனுநீதியில் 2 விஷயம் சொல்லுவாங்க. அனுலோமம், பிரதிலோமம் அப்படின்னு பேர். அனுலோமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெண்கள் எந்த வர்ணத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும், பெண்களுக்குன்னு தனியாக வர்ணம் கிடையாது, அவர்கள் எந்த கணவனை திருமணம் செய்து கொள்கிறார்களோ அவர்களும் அந்த வர்ணத்தை சேர்ந்தவங்களாக மாறிடுவாங்க. வர்ணம் மீன்ஸ் ஜாதிக்கு மேலே உள்ள கட்டுப்பாடு. இப்போ என்னை போன்றவர்கள் பார்ப்பனர்னு சொல்லவே மட்டும்தான் சொல்கிறோம், பிராமணர்னு நாங்கள் சொல்கிறது இல்லை. அதுக்கு பின்னாடி என்ன ரீசன்னா, அவங்கள மட்டமாக சொல்லணும்னு அர்த்தம் இல்லை. பார்ப்பனர் என்பது ஒரு சாதி பெயர், ஒரு தொழில் பெயர். அது ஓகே, சரியா? பார்ப்பனர்ன்றது என்ன தொழில் பெயர்னா, ஜாதகம் பார்ப்பார், நேரம் பார்ப்பார் அப்படின்னு. அந்த பார்ப்பனர் அப்படின்றது ஒரு தொழில். பிராமணன்னு சொன்னால் அது ஒரு வர்ணம். வர்ணம். அப்போ அவன் பிராமணன்னு சொன்னால் நான் யார்?
நான் சூத்திரன் ஆயிடுறேன். ஓகே. ம் ம் நான் பிராமணன்ற வார்த்தையை பயன்படுத்தினா நான் சூத்திரன்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். நான் இப்போ அவரை பார்ப்பனர்னு சொன்னால் நான் ஒரு நாடார், நான் ஒரு செட்டியார், நான் ஒரு பறையர், அதோட முடிஞ்சு போச்சு. காலில் இருந்து பிறந்தவன்ற அர்த்தத்தில் வராது. பிராமணர்னா தலையிலிருந்து பிறந்தான். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது சொல்லுவாங்கல்ல சார். தலையிலேருந்து பிறந்தவங்க, சூத்திரன் வந்து காலில் இருந்து பிறந்தான். அப்போ நான் பிராமணன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நான் சூத்திரன் ஆயிடுறேன். சூத்திரன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். அதனால தான் பார்ப்பனர்ன்ற வார்த்தையை மறுபடியும் பயன்படுத்துறது. இப்போது இந்த அனுலோமம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பார்ப்பன இனத்தை சேர்ந்த பெண், இங்கே வேணால் சொல்லலாம், வர்ணம்ன்றதுக்காக விளக்கத்துக்கு சொல்லலாம், ஒரு பிராமண பெண் ஒரு பிராமண ஆணை திருமணம் செய்து கொண்டு குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் அது லீகலான சைல்டு. சரியா? ஒரு சத்திரிய ஆண் ஒரு சத்திரிய பெண், ஒரு வைசிய ஆண் ஒரு வைசிய பெண், ஒரு சூத்திர ஆண் ஒரு சூத்திர பெண், இப்படி அவங்களுக்குள்ள திருமணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் லீகலான பிள்ளைங்க. சரி, இப்போது வந்து இந்த ஒரு பார்ப்பன பெண்ணுக்கோ ஒரு சத்திரிய பெண்ணுக்கோ ஒரு வைசிய பெண்ணுக்கோ ஒரு சூத்திர பெண்ணுக்கோ அவர்கள் கணவன் மூலமாக குழந்தை பெற்றுக்க முடியல. சரி, முடியலன்னா விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அப்படி விட முடியாது. ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல. அன்னைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருந்தது? ஓகே, ட்ரீட்மெண்ட் இன்னைக்குலாம் இருக்குது. அன்னைக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? மூலிகை வைத்தியம் அது இதுன்னு எதை சொல்லுவாங்க. அது சும்மா பொய் கதை சொல்ல வேண்டியது தானே. அப்போ அன்னைக்கு அதுக்கு என்ன செட்டப் வச்சுருந்தாங்க, எதுக்காக அப்படி விட்டுற முடியாது அப்படின்னு கேட்டால், எப்படியாவது அடுத்த தலைமுறை வரணுன்ற அந்த ஒரு கான்செப்டா? அதெல்லாம் கிடையாது. இந்த இந்த பொம்பளையோட புருஷன் செத்தான்ல, அவனுக்கு பித்துரு காரியம்னு சொல்லி அந்த ஈமச்சடங்கெல்லாம் பண்ணி அந்த இது போடுவாங்களே, இந்த உருளை அரிசிலாம் உருட்டி காற்றுல கரைச்சி விடுவாங்களே, பிண்டம் கரைக்கிறது. அந்த பிண்டம் கரைக்கிற வேலையை செய்யலைன்னா இவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஓ, ஓகே ஓகே. அப்போ புள்ள எல்லாமே அவன் செத்துட்டா கூட இந்த பெண் வந்து அவன் சார்பாக இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கணும். அதை எப்படி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. என்ன அதுக்கு ரூலுக்கு பேர் வந்து நியோகம்னு பேர். அவங்க சமஸ்கிருதத்தில் நியோகம்னு பேர். அந்த நியோகம் விதிப்படி என்ன பண்ணணும்னா, அந்த பெண் தன் வர்ணத்தை சார்ந்த அந்த கணவனின் குடும்பத்தை சேர்ந்த வேறு யாராவது ஒரு ஆண் கூட பெற்றுக்கலாம். சரியா? அப்படி பெற்றுக்க விருப்பம் இல்லைன்னா என்ன பண்ணலான்னா ஒரு பிராமணர் மூலமாக பெற்றுக்கலாம். ஓ, அப்போ மட்டும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம், அவங்கள ஏற்றுக்கலாம். குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும் தான் பிராமணரை பயன்படுத்துவாங்க. அதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு சோறு போடுறதுலாம் அந்த பிராமணர் வேலை கிடையாது. ஓ, ஓகே ஓகே, புரியுது. அவர் வருவார், பிள்ளைய கொடுத்துட்டு அவர் போயிடுவார். சரியா? அது இந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் பண்ண கணவர் வந்து சத்திரியன் அப்படின்னா அந்த பிள்ளையும் சத்திரியன் ஆகிடும். அந்த கணவர் வந்து ஏற்கனவே வைசியராக இருந்தால் அந்த பிள்ளையும் வைசியர் ஆகிடும். அந்த கணவர் வந்து சூத்திரனாக இருந்தால் அந்த பிள்ளையும் சூத்திரன் ஆகிடும். சரியா? இந்த பார்ப்பனருக்கும் அது அந்த பிள்ளைங்களுக்கு எதையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு கிடையாது. இதைத்தான் கிருஷ்ணன் சொல்கிறார், எல்லா சத்திரியரும் செத்துட்டா நீ கவலைப்படாத, இப்படி மாற்று ஏற்பாடு இருக்குது, மறுபடியும் சத்திரியர்களை உருவாக்கிக்கலாம். இதுக்கு பேர் அனுலோமம். இதுக்கு மாற்றி நடந்ததுன்னா பிரதிலோமம். அதாவது ஒரு பிராமண பெண் கூட ஒரு பிராமணர் உறவு வச்சுக்கலாம், சத்திரிய பெண்ணோடு உறவு வச்சுக்கலாம், வைசிய பெண்ணோடு உறவு வச்சுக்கலாம், சூத்திர பெண்ணோடும் உறவு வச்சுக்கலாம். ஒரு பிராமணர். ஆமாம், இத்தனை பேரோட இந்த 4 வர்ணத்தில் எந்த வர்ணத்தை சேர்ந்த பெண் கூடயும் உறவு வச்சுக்கலாம். அந்த பிள்ளைங்களையும் அவர் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 2வது இடத்துல இருக்கிற சத்திரியன் இருக்காரு, அவர் சத்திரிய பெண் கூட தான் வச்சுக்கலாம், பிராமண பெண் கூட வச்சுக்கூடாது. ஏன்னா வர்ணம் வந்து சத்திரிய வர்ணத்துக்கு மேலே இருக்குது. அப்போ அவர் சத்திரிய பெண் கூட வச்சுக்கலாம், வைசிய பெண் கூட வச்சுக்கலாம், சூத்திர பெண் கூடயும் ஒரு சத்திரியன் உறவு வச்சுக்கலாம். பிராமண பெண்களை மட்டும் அவர் தொடக்கூடாது. அவர் ராஜாவாகவே இருந்தாலும் தொட முடியாது, தொடக்கூடாது. அதே மாதிரி ஒரு வைசியர் இருக்காருன்னா அவர் சத்திரிய பெண்கள் மீதோ கூடவோ பிராமண பெண்கள் கூடவோ உறவு வச்சுக்கூடாது. அவர் வைசிய பெண்கள் கூட வச்சுக்கலாம், இல்லை சூத்திர பெண்கள் கூட வச்சுக்கலாம். ஒரு சூத்திர ஆண் ஒரு சூத்திர பெண் கூட மட்டும்தான் உறவு வச்சுக்க முடியும். மேலே இருக்க வைசிய சத்திரிய பிராமண பெண்களோடு உறவு வச்சுக்க முடியாது. அப்படின்றது அனுலோமம். இதுக்கு மாற்றி நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பிரதிலோமம்னு பேர்.
அனுலோமம்னா ஏற்றுக்கொண்ட முறை, பிரதிலோமம்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முறை. முறை. இப்போ ஒரு சத்திரிய ஆணுக்கும் அது ஒரு சூத்திர ஆணுக்கும் ஒரு பிராமண பொண்ணுக்கும் குழந்தை பிறந்தா, அப்படி உறவு வச்சு குழந்தை பிறந்துருச்சு, என்ன செய்யலாம்? என்ன செய்வாங்கன்னா, இந்த பிராமண பெண்ணையும் இந்த சூத்திர ஆணையும் அந்த குழந்தையையும் ஊரை விட்டு விரட்டி விட்ருவாங்க. ஓ, அவர்கள் பெயர் சண்டாளர்கள்னு பேர். சண்டாளர்கள். அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்கன்னு நம்ம சொல்றது. நான் இங்கே விளக்கத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். விளக்கம் சொல்றதுக்காக சொல்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. சில பேர் திட்டுறதுக்காக சண்டாளன்னு சொல்றாங்கல்ல, அது சொல்லக்கூடாது. அது சொல்றா என்ன அர்த்தம்னா, கீழ் ஜாதி ஆணுக்கும் மேல் ஜாதி பெண்ணுக்கும் பிறந்த ஒருத்தன், அதாவது ஒரு சத்திரிய ஆணுக்கும் ஒரு பிராமண பெண்ணுக்கும் குழந்தை பிறந்தாலும் அது சண்டாளர் தான். அப்போ இதில் என்ன வசதி பண்ணிக்கிறான், பிராமணர்கள் அப்படின்ற வர்ணத்தை சேர்ந்தவர்கள் ஊரில் இருக்க எல்லா பொண்ணுங்க கூடயும் உறவு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டா அது ஆக்சுவலாக அந்த பெண்களுக்கு கிடைச்ச பாக்கியம். ஐயா, அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க, நான் சொல்லலையே, அவங்க பகவத்கீதையில் அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க. சார் இந்த பிராமணர்கள் சொல்லி யார் சார், அவங்க எங்கேருந்து உருவானாங்க? ஏன் இவங்களுடைய டாமினேஷன் இப்போ வரைக்குமே இருக்குது? நீங்கள் என்னைக்கு கடவுள் பக்திக்குள்ளே போனீங்களா அன்றைக்கி அவன் கடவுளுக்கு ஏஜெண்டாக மாறிட்டான். ஏஜெண்டாக மாறினோடனே இந்த பிராமணர்கள் உருவாக்குனது யார்? யாரும் உருவாக்கலாம், அவங்களே நாங்கள் பிராமணர், நாங்கள் வஸ்தின்னு சொல்லிக்கிட்டாங்க. அவங்களே அவங்களுக்கு பேர் வச்சுக்கிட்டாங்க, நாங்கள் தான் பிராமணர். பிராமணனா நானும் நீங்களுமா போய் அவனுக்கு பிராமணன் பேர் வைக்க போகிறோம்? எப்பா நாளையிலேருந்து நீ மட்டும்தான்ப்பா வஸ்தி, நாங்கள்லாம் மட்டம்பா. இல்லை, அவங்களுடைய நீங்கள் சொல்ல அவங்களுடைய இதெல்லாம் ரொம்ப ஒரு வேற மாதிரி. அதை இன்னைக்கு உள்ள கான்டெக்ட்ல பொருத்தி பாருங்க. அவங்க ஏன் வந்து பெரியார் மேலே கடுப்பாகிறாங்கன்னா, அன்னைக்கு இருக்கிற அதே சிஸ்டம் இன்னைக்கு இருந்தால், இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் 12 வீடு இருக்குன்னு வைங்க. அதில் ஒரு வீட்டில் ஒரு பார்ப்பனர் இருக்காருன்னா, அந்த பார்ப்பனர் மிச்சம் இருக்க 11 வீட்டில் எந்த வீட்டுக்கு வேணாலும் உள்ளே போய் அந்த எந்த பொம்பளை கூட வேணாலும் உறவு வச்சுக்கலாம். அதுதான் புனிதம், அது ரூல்ஸ் கிடையாது, அது புனிதம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதைத்தான் முதல் அத்தியாயத்தில், இன்னும் நம்ம மற்ற அத்தியாயத்துக்கெல்லாம் போகவே இல்லை, இதுக்கே இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கே, இன்னும் அடுத்தடுத்து போனால். முதல் அத்தியாயத்தில் இதுதான் அர்ஜுனனுக்கு அவர் இது சொல்கிறார். சொல்லிட்டு 4வது அத்தியாயத்தில் என்ன தெரியுமா சொல்கிறாரு? 4வது அத்தியாயத்தில் விஜய் மாதிரி அவர் உருவெடுக்கிறார். விஜய் மாதிரி? ஆமாம், நல்ல எக்ஸாம்பிள். விஜய் தானே ஒரு படத்தில் சொல்லுவார், ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அதே மாதிரி அதில் வருது. இது யார் சொல்றா? 4வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றது. இது எல்லாமே கிருஷ்ணர் சொல்றதுதான். அர்ஜுனன் கேள்விதான் சொல்றது பூரா, பதில் சொல்றது பூரா கிருஷ்ணர். என்ன சொல்றாருன்னா, சதுர் வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாசகா அப்படின்னு வரும். சதுர் வர்ணம், சதுர்னா சதுரம், சதுர்னா 4ன்னு அர்த்தம். வர்ணம், சதுர் வர்ணம் 4 வர்ணம். மயா சிருஷ்டம், மை கிரியேஷன், மயா சிருஷ்டி, 4 வர்ணங்கள் என்பது நானே உருவாக்கியது. குணகர்ம விபாசகான்னா மனிதர்களின் குணங்களை ஆராய்ந்து அவர்கள் எந்த வர்ணத்தில் பிறக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணேன். பிறக்கிறதுக்கு முன்னாடி இவன் குணம் இப்படி தான் இருக்கணும்னு நானே முடிவு பண்ணி அவனை அந்த வர்ணத்துக்கு தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அவங்களா டிசைன் பண்ணது ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுன்னா, இந்த 4 வர்ணம்ன்றது நான் உருவாக்கிட்டேன், ஆனால் இனிமேல் நானே நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது. ஓ, அது என்னென்ன வரணும் சார்? அந்த 4 வரணும் அதான் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். இவங்க தான். நான் தான் உருவாக்கினேன், ஆனால் இனிமேல் நான் நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி. ஓகே ஓகே, சரியா? இது அடுத்த இடம். அப்புறம் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸாக கேட்டிருப்போம், காதில் எல்லாருமே இந்த அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. யதா யதா இதர்மஷ்ய கிளாமிர்ஷிதாரக்ஷ்ய அபியுக்த அதர்மஷ்ய சம்பவாமி யுகே யுகே. சார் நாங்களாம் இது எப்போ கேட்டோம்னா, சின்ன வயசில் டிவியில் சண்டேஸில் போடுவாங்க சார், ராமாயணம் போடும்போது. இப்போ அந்த ஒரு முனிவர் மாதிரி வந்து அவர் பேசுவார், அப்படியே பயங்கரமாக உட்காந்து பார்ப்போம், ஐயோ என்னமோ நடக்குது அப்படிங்கிற. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சின்ன வயசில் பார்க்கும்போது. அது சும்மா ரைம்ஸுமா, ரைம்ஸ் தான் அந்த அளவுக்கு அது ரைம்ஸ். அது நமக்கு புரியலன்னொடனே அது ரொம்ப புனிதம் அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிறோம். அதை நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கலாம், கடவுளை பற்றி சொல்கிறாங்க, பயபக்தியாக கேளு அப்படிங்கிற மாதிரி நம்மளை அப்படியே மாற்றி விட்டாங்க. இதில் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து தமிழில் வந்து என்னென்னா, தமிழில் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும், தர்மத்தை காக்க யுகங்கள் தோறும் நான் பிறப்பெடுத்து வருவேன். கிருஷ்ணர்
அப்படின்னு சொல்கிறார். அப்போ எடுத்து வருகிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, காலங்கள் செல்ல செல்ல இந்த தர்மம் வந்து கெட்டு போகும். நாம் இவ்வளோ ரூல்ஸ் சொன்னாலும் பெரியார் மாதிரி அம்பேத்கர் மாதிரி யாராவது வந்து அதை காலி பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. மக்கள் மத்தியில் சமத்துவம் வரட்டும்னு பார்ப்பாங்க. அப்படி சமத்துவம்னு ஒன்று வந்து இந்த வர்ணாசிரம தர்மம் கெட்டு போகுது அப்படின்னு சொன்னால் நீ கவலையப்படாத. இந்த தர்மத்தை காப்பதற்கு யுகங்கள் தோறும் நான் பிறப்பெடுத்து வருவேன். ஓ, நம்ம என்ன நினச்சிக்கிறோம், தர்மம் அதர்மம்னா வேற ஏதோ நல்லது கெட்டது. வர்ணாசிரம தர்மம் அது கெட்டு போச்சுன்னா அது அதர்மம் ஆயிடும். அப்போ அந்த வர்ணாசிரம தர்மத்தை காப்பாற்றுவதற்கு நான் அதாவது இப்படி 3 வார்த்தை இருக்கு, புரிஞ்சுங்க. தர்மம்னு ஒரு வார்த்தை இருக்கு, பகவத்கீதை 3 வார்த்தை வரும். தர்மம், சுதர்மம், அதர்மம். தர்மம், சுதர்மம், அதர்மம். அது என்ன நான் அப்புறம் வழக்கம் சொல்றேன். தர்மம்னா எப்பெல்லாம் பகவத்கீதையில் தர்மம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுதோ அப்பெல்லாம் அதுக்கு அர்த்தம் என்னன்னா நன்மை, நீதி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதோட அர்த்தம் பூரா வர்ணாசிரம தர்மம்னு அர்த்தம். இந்த 4 அடுக்காக இருக்கக்கூடிய கான்செப்ட் அப்படின்னு சொல்றத ஷார்ட்டா சொல்றதுக்கு தான் தர்மம் தர்மம்னு சொல்லிட்டே வருவாங்க. சுதர்மம் அப்படின்னு சொன்னா நீ எந்த வர்ணத்தை சேர்ந்தவனோ அந்த வர்ணத்தை சேர்ந்த வேலையை மட்டும்தான் நீ செய்யணும். அப்படி செஞ்சனா அது சுதர்மம். சூனா நல்லன்னு அர்த்தம். நல்ல அதுதான் பைபிளை கூட இங்கே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணது ஆறுமுக நாவலர்னு ஒரு இந்து ஒருத்தர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாரு. அதனால தான் அவர் பைபிளில் வந்து சுவிசேஷம்னு எழுதி வச்சிருந்தார். விசேஷ செய்திகள்னு சொல்றதுக்கு மேல ரொம்ப விசேஷமான செய்தின்னு சொல்ற மாதிரி சுவிசேஷம்னு எழுதி கொடுத்தாரு. விசேஷ செய்திகள்ன்றதுக்கு மேல சுவிசேஷம்னு அவர் எழுதி கொடுத்தது. அதனால தான் சுதர்மம் அப்படின்னா அந்த தர்மத்துக்கு உன் வர்ணத்துக்கு எந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை மட்டும் நீ செஞ்சா நீ சுதர்மம். நீ உன் வர்ணத்துக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாம இன்னொரு வர்ணத்தை சேர்ந்தவங்களோட வேலையை செஞ்சனா அது அதர்மம். அதாவது ஒரு பார்ப்பனர் வேதம் படிக்கணும், மந்திரம் படிக்கணும், இது அவர் வேலை. கோயில் பூஜை பிரகஸ்காரம் அதெல்லாம் வந்து பகவத்கீதை காலத்துல கிடையாது. பகவத்கீதை காலத்துல வேதம் படிக்கிறது மந்திரம் சொல்றது மட்டும்தான் அப்போ இருந்தது. அதை பிராமணர்கள் செய்தால் அது சுதர்மம். போரிடுவது சத்திரியர்களோட வேலை, அதை அவங்க செஞ்சாங்கன்னா அது சுதர்மம். விவசாயம் மற்றும் வணிக வேலைகள்லாம் செய்கிறது வைசியர்களோட வேலை, அதை மட்டும் அவங்க செஞ்சாங்கன்னா அது சுதர்மம். இந்த 3 பேருக்கும் அடிமையாக வேலை செய்ய வேண்டியது சூத்திரனோட சுதர்மம். அதைத்தான் அவங்க சொன்னது கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு. வேலையை செஞ்சுட்டு போ அப்படிங்கிறது. காசுலாம் கேட்காதேன்னு அர்த்தம். நீ வேலையை ஃப்ரீயாக செஞ்சுட்டு போகணும். ஏன்னா நீ அடிமை. உனக்கு விதிக்கப்பட்ட சுதர்மம் என்னன்னா நீ சூத்திரன், நீ இந்த 3 பேருக்கும் அடிமை வேலை செய்வதற்காக படைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, நீ அந்த வர்ணத்தில் பிறந்தவன் ஒரு வேலையை செய்வது எவ்வளோ டேலண்டாக செய்வானோ அவனை விட நீ திறமசாலியாக செய்ய தெரிஞ்சாலும் நீ செய்யக்கூடாது. இது என்ன கொடுமை? உனக்கு என்னதான் டேலண்ட் இருந்தாலும் அவனை விட அதிகமாக செய்யக்கூடாது. அந்த வேலையை நீ செய்யக்கூடாது. இப்போ உனக்கு நல்லா படிப்பு வரும் அப்படின்றதுக்காக நீ படிக்கலாம் கூடாது. நீ சூத்திரன்னா படிக்கக்கூடாது. அடிமைனா அடிமையாக தான் இருக்கணும். ஆமாம். நீ இல்லை நான் நல்லா படிப்பேங்க, ஆனால் அது படிக்கிறது உன் வேலை இல்லைப்பா, அது பார்ப்பனரோட வேலை. இல்லை அவனை விட நல்லா படிப்பேங்கன்னா அப்படின்னு இருந்தாலும் நீ படிக்கக்கூடாது. படித்தேன்னா அது அதர்மம், கிருஷ்ணர் சொல்கிறதுக்கு எதிரானது. இல்லைங்க அவனை விட நான் நல்லா சண்டை போடுவேன், நான் அவனை விட நல்ல பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன், அது சத்திரியர்கள் செய்கிற வேலை, நீ செய்யக்கூடாது. ஐயோ, இது ஐயோலாம் இல்லைம்மா. நீங்கள் மகாபாரத கதையிலே பார்க்கலாம். இல்லை போட்டி நடக்கும். அர்ஜுனன் வில்லுகள் விடுவான். உடனே அர்ஜுனனுக்கு சமமாக யாராவது வில்லு விட முடியுமானா கர்ணன் வந்து நான் விடுறேம்மா. உடனே என்ன சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க, நீ சூத்திரன்டா, வில்வித்தை போட்டியில் கலந்துக்கிறது உன்னோட சுதர்மம் கிடையாது. இந்த மகாபாரதெல்லாம் நமக்கு ஏதோ நல்லது சொல்லி கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த 4 வர்ண கோட்பாடை விட்டு விலகக்கூடாதுன்றதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த 2 கதை, ராமாயணம் மகாபாரதமும். அது ராமாயணத்தில் கூட கொஞ்சம் சட்டிலாக இருக்கும், மகாபாரதத்தில் ஃபுல் கதையிலையும் எக்ஸ்பிளிசிட்டாகவே இருக்கும்.
இந்த சுதர்மம் அதர்மம்ன்றது எங்கே வருது? இந்த அரசகுமாரர்கள்லாம் வில்வித்தை கற்றுக்கிட்டு வந்து அவங்க கற்றுக்கிட்ட வித்தைகள் எல்லாம் செஞ்சு காட்டுறாங்க மக்கள் முன்னாடின்னு வரும்போது, அவனை விட நான் சூப்பராக பண்ணுவேன்னு கர்ணன் வரும்போது, நீ சூத்திர, நீ செய்யக்கூடாது, வெளில போ அப்படின்ட்டாங்க. கரெக்டா? அப்போ தான் துரியோதனன் என்ன பண்ணுறான், நான் உன்னை அங்கே நாட்டுக்கு அரசனாக்குறேன், நீ இனிமேல் சத்திரியன் அப்படின்னா. அப்போவும் அந்த கிருபாச்சாரியார் மற்றவங்களாம் என்ன சொன்னாங்க, நீ அங்கே நாட்டுக்கு அரசனாகனா ஆகலாம் துரியோதனனால. துரோணாச்சாரியார் நினைக்கிறேன். இல்லை, கிருபாச்சாரியார் ஒருத்தர், துரோணாச்சாரியார் ஒருத்தர். அதாவது வேற ஒன்றும் இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்க. வேறு ஒரு தர்மத்தை சேர்ந்த வேலையை உனக்கு நல்லாவே செய்ய தெரிஞ்சாலும் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, துரோணாச்சாரியார் யாரு? அவர் பார்ப்பனர். அவர் எப்படி வில்வித்தை கற்றுக் கொடுக்கலாம்? அவர் எப்படி வில்வித்தை கற்றுக் கொடுக்கலான்னா, திருதராஷ்டிரனோட அரசவையில் இருக்கக்கூடிய பல பேரில் ஒருத்தர் வந்து முக்கியமானவர் கிருபாச்சாரியார். அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அந்த தங்கையோட பேர் கிருபின்னு பேர். கிருபி. அந்த கிருபியை கல்யாணம் பண்ணது யாருன்னா துரோணாச்சாரியார். அப்ப இருந்தே இந்த அத்திம்பேர் கான்செப்ட் இருக்கா? துரோணாச்சாரியாருக்கு ஏன் இந்த வீரர்களுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்குற வேலைக்கு வர்றாருன்னா, அவரு அத்திம்பேர் வந்து அரச சபையில வேலை பார்க்குறாரு. சரியா? ஆனா துரோணாச்சாரியார் சண்டை போடுற வித்தையை கற்றுக் கொடுத்தா அது அதர்மம் கிடையாது. இங்கேயும் மறுபடியும் அனுலோமம் தான். மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிற வேலையை செய்யலாம், ஆனால் கீழே இருக்கிறவன் மேலே இருக்கிற வேலையை செய்யக்கூடாது. இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ தர்மம், சுதர்மம், அதர்மம் 3 விஷயம் சொன்னோம். இது மட்டும் இல்லாமல் அத்தியாயம் 17 ஒருத்தர் என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, இதுவரையும் பார்ப்பனர்களின் உணவு எப்படி இருக்கணும், சத்திரியர்களின் உணவு எப்படி இருக்கணும், வைசியர்கள் உணவு எப்படி இருக்கணும், சூத்திரனின் உணவு எப்படி இருக்கணும். இது உடைகளுக்கும் இருக்கு. உடைகள், தங்குற இடம் வந்து மாடியெல்லாம் இருக்கக்கூடாது. சூத்திரனா இருந்தா கூரையாக தான் இருக்கணும். அப்படி அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 17 மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது எதுக்குன்றது பின்னாடி சொல்கிறேன். 17வது அத்தியாயம் 8, 9, 10, 11 இந்த 4 ஸ்லோகம் வந்து சொல்கிற அர்த்தம் என்னென்னா, பார்ப்பனர்களின் உணவு சத்துவ குணம்னு அர்த்தம். சத்துவ குணம்னா அமைதியை கொடுக்கக்கூடியது, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, இது எல்லாத்துக்கும் சத்வ அப்படின்ற பேர். சத்துனாலே நல்ல அப்படின்றது தான் அர்த்தம். நெய் சாப்பிட்டா ஓகே தான், பட் வந்து அவங்க சாப்பிட்டா நல்லது, நம்ம சாப்பிட்டா நல்லது இல்லை, கொழுப்பு நீடுவாங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சு. அந்த சத்துவ குண உணவுகள் பார்ப்பனர்களுக்குரியது. சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் உள்ள உணவு எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் காரசாரமான உணவாக, மாமிசம் கலந்த உணவாக. ஏன் அப்படி? அப்போதான் அவங்களுக்கு தெம்பு இருக்குமா சண்டை போடுறதுக்கு. அந்த வகையான உணவு பேர் ரஜோ குண உணவு. அப்புறம் கடைசியாக வந்து தமோ குண உணவுன்னு இருக்கு. அந்த உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழையதாக இருக்கணும். பழைய சாதம் பழசாக இருக்கணும். இப்போ உடனே செஞ்சதாக இருக்கக்கூடாது. அதான் பழைய இன்னைக்கு சாதம், பழைய சாதம் அந்த மாதிரியா? பழைய குழம்பு பழைய இல்லை, வேறு யாரோ சாப்பிட்டதில் மிச்சமான சாப்பாடாக இருக்கணும். அந்த சாப்பாடு பார்த்தாலே கொஞ்சம் அருவருக்கத்தக்க உணவாக இருக்கணும். இது நான் சொல்லலை, பகவத்கீதையில் இது இப்படியே இருக்குது. நீங்கள் இங்கிலீஷில் வேணாலும் எடுத்து பாருங்கள். அதான் வேர்ஸ் நம்பரோடு சொல்கிறேன். 7.8, 7.9, 17.8, 17.9, 17.10 நேராக போய் நீங்கள் அந்த 3 லைனை மட்டும் படித்தா போதும். இந்த வகையான உணவு தான், அதாவது கெட்டுப்போன, ஆறிப்போன, பழையதான, வேறு யாரோ சாப்பிட்ட தட்டிலிருந்து எடுக்கப்பட்ட மிச்ச உணவாக இதெல்லாம் இருந்தால் அது தமோ குண உணவு, அது சூத்திரர்களுக்கான உணவு. அவங்க சாப்பிட்டாங்களா? அதெல்லாம் அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படிதானே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு காலத்தில் அதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்குறேன். நீங்கள்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. வந்து வேலை செஞ்சுட்டு வீட்டில் சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க. சாப்பாடுனா உடனே சமைச்சிலாம் யாரும் கொடுக்க போகிறதில்ல, பழைய சாப்பாடு தூக்கி கொடுத்துருப்பாங்க. அந்த சாம்பார் சும்மா கிடஞ்சி பாரு, அதை எடுத்து ஊற்றி விடு. கரெக்டு. என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் கொண்டு அந்த சட்டியில் போடு. சில பேர் சட்டி கூட வச்சுருக்கோண்ணா, வீட்டில் இருக்க ஒரு வாழை இலையை கொடுத்து அந்த இலையிலே போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க.
முதலில் நீதி கட்சி என்ன பண்ணுறாங்க, ராயப்பேட்டையில் ஆதி திராவிடர் தங்கும் விடுதின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கல்லூரியெல்லாம் வந்தாச்சு, சென்னையில் ஆங்கிலேயர் ஆட்சி நடக்குது, படிக்கணும்னா வெளியூர்லேருந்து வரணும். பார்ப்பனர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்தியா பூரா இல்லை உலகம் பூரா சொந்தக்காரன் எவனாவது இருப்பான், அவங்க தங்கி. அப்போ ஹோட்டல்லாம் கிடையாது. ஏன்னா ஹோட்டல் நடத்துனா பெரும்பாலும் பார்ப்பனர்கள் மட்டும்தான் நடத்துவாங்க. ஏன்னா மற்ற ஜாதிக்காரன் நடத்தினான்னா அந்த ஹோட்டலுக்கு மற்றவன் சாப்பிட வர மாட்டான், ஜாதியை பார்த்து. இப்போவும் தென் மாவட்டங்களில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மதுரைக்கு கீழே ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா இலையை நீங்கள் தான் எடுத்து கொண்டு போய் போடணும். என்ன சிந்தனைனா வேற ஒன்றும் இல்லை, சாப்பிட்டவன் என்ன கீழ் ஜாதிக்காரனாக இருப்பான், அவன் இலையெல்லாம் நான் எடுக்கணுமா? ஓகே ஓகே. அவன்கிட்ட காசு வாங்கிட்டு அவன் சாப்பிட்ட இடத்த கூட இவனுக்கு க்ளீன் பண்ண மாட்டானா, விட்டா நம்மளே டேபிளையும் தொடச்சிட்டு போகணுன்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நீதி கட்சி போன்ற ஆட்களோட தாக்கம் வந்து தென் தமிழகத்தில் கொஞ்சம் லேட்டாக தான் உள்ள வருது. அது வட தமிழகத்துலலாம் சீக்கிரம் வந்துருச்சு. அதனால தான் ஏ2பி ஓனரு சொன்னது, பெரியார் வந்ததுனால தான் நான்லாம் ஹோட்டல் வைக்க முடிஞ்சதுன்னு. ஏன்னா அப்போல்லாம் ஹோட்டல் வச்சா யார் வைப்பாங்கன்னா பார்ப்பனர்கள் வைப்பாங்க, இல்லை அந்த ஜாதியில் பார்ப்பனர்களுக்கு அடுத்தபடியாக உயர்ந்த ஜாதின்னு ஒரு வச்சுருப்பாங்க, இல்லை அவங்க நடத்துவாங்க. அப்படி நடத்தினாலும் அந்த பார்ப்பனர் அல்லாத உயர்ந்த ஜாதி ஒருத்தர் நடத்துகிறாரு, அந்த ஹோட்டலுக்கு பார்ப்பனர்கள் சாப்பிட வர மாட்டாங்க. ஐயோ. புரியுதா? எல்லாமே அனுலோபம் தான். ஓகே சார். இந்த ஆதி திராவிடர்கள் அந்த ஹாஸ்டல் அது எதுக்குன்னா இங்கே வந்து இங்கே வந்து தங்குறதுக்கு அவங்களுக்கு இடம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஹோட்டலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. வெள்ளைக்காரன் ஹோட்டலில் வச்சு ரைட் டு அட்மிஷன் ரிசர்வ்டுன்னு போட்டு வச்சுருந்தான். அவன் போட்டு வச்சுருந்தது அடிமைகள் அப்படின்ற அர்த்தத்தில். நாம் பிரிட்டிஷ்காரன் மற்ற இவன் இந்தியாக்காரன் அடிமைன்னு சொல்லிட்டு உன்னை உள்ளே விடுறதா இல்லையான்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ரொம்ப பெரிய பணக்காரனாக இருந்தால் நான் அலோவ் பண்ணிப்பேன், மற்றபடி எல்லாரையும் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு அவன் வச்சுருந்தான்ல. அதே மாதிரி இவனை வந்து போட்டு வச்சுருப்பாங்க, எல்லோருக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு. சரி, நீங்கள் அப்போ சாப்பாடு வாங்கலான்னா வாங்கலாம். போனீங்கன்னா என்ன பண்ணுவான்னா இலையை தருவான், வெளியே நிற்கணும் நீங்கள் ஹோட்டலுக்கு வெளியே. அந்த இலையில வாங்கிட்டு அதிலே சோத்தை போடுவான், அதிலே குழம்பு ஊற்றுவான், அதிலே கறியை போடுவான். நீங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம். கண்டெய்னர்லாம் அப்போ கிடையாது. அதுக்காக தான் நீதி கட்சி முதல்ல ஆதி திராவிடர் தங்கும் விடுதின்னு ஒன்று ஆரம்பித்து அவங்களுக்கு தங்குறதுக்கு முதல்ல ஒரு இடம் இருந்து உருப்படியாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைச்சாதான் அவங்க போய் படிக்க முடியும். ஆமாம். அவங்க படிக்கவே போக முடியலன்னா என்ன, அவன் எப்படி அடுத்தால வேலைக்கு போவான், அவன் எப்படி அதை விட்டு மேலே வருவான்? அதாவது பகவத்கீதை முழுக்க சொல்கிறது என்னென்னா வேறு எதுவுமே கிடையாது. இந்த 4 வர்ணங்கள், அதில் மேலே இருக்க வர்ணம் கீழே என்ன வேணால் பண்ணலாம், கீழே இருக்க மேல் பக்கம் எட்டி கூட பார்த்துடக்கூடாது. நீ சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்கணும், நீ போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்கணும், நீ தங்கியிருக்க வீடு எப்படி இருக்கணும், அது வரை எல்லாம் விளக்கம் சொல்கிறது தான் பகவத்கீதை. இதை ஊவே சாமிநாதையர் அவர் அப்படியே தமிழ் தாத்தானி இவங்கெல்லாம் கொண்டாடுவாங்க. அவரே என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, ஒரு பிராமணரை பார்த்தால் போஜனம் ஆகியதா அப்படின்னு கேட்கணும், ஒரு சூத்திரனை பார்த்தா சோறு தின்னாயா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா அவரோட புக்கில் எழுதியிருக்காரு. சரியா? போஜனம் சோறு தின்னாயா, அங்கே வந்து போஜனம் ஆச்சான்னு கேட்கணும், போஜனம் ஆச்சா பார்த்தா சோறு தின்னியான்னு கேட்கணும், சோறு தின்னியா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து பரோட்டா சாப்பிட்டா கெடுதல், பிரியாணி சாப்பிட்டா கெடுதல் அப்படின்னு ஏன் பரப்பி விட்றாங்கன்னா, இவெல்லாம் நல்ல சோறு திங்கிறானேன்னா அவனுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. அவங்க நெய் சோறு, தயிர் சோறு, பால் சோறுன்னு சாப்பிட்றாங்க, இவங்க காரசாரமாக நல்லா சாப்பிட்றாங்க இல்லைம்மா, இவன் சூத்திர பையன் நல்ல சோறு திங்கிறானேன்னு அவனுக்கு கடுப்பு. அவன் சூத்திர பையன், அவன் பழைய சோறு தானே திங்கணும். அவன் சுட பிரியாணி திங்கிறான், சுட பரோட்டா சாப்பிட்றான். அதை நேராக சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அது கூட இல்லைம்மா, என்ன மாதிரி பேர் வைக்கணுன்றதும் பகவத்கீதையில் இருக்குது. இதுவுமா அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்களோட பேர் எப்படி இருக்குன்னா மண்ணாங்கட்டி, பாவாடை, இப்படி தான். அதெல்லாம் வந்து சாமி பேருன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, அப்படின்னு அவங்களாம் சொல்லிப்பாங்க. மண்ணாங்கட்டின்றது சாமி பேர், நீங்கள் சொன்ன அந்த பாவாடை சாமி அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாத்துறது, அவங்கள ஏமாத்திக்கிறது, அவங்களே ஏமாத்திக்கிறது இல்லை, இவங்களை சொல்லி பேர் வைக்கக்கூடாதுன்னு. ஓ, இப்போ உள்ள காலங்களில் அது மாதிரி சொன்னால் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதனால தான் 2 உக்தியை அவங்க பயன்படுத்துகிறாங்க.
மைதா மாவு சாப்பிடாதீங்க, மைதா மாவு கெடுதலுங்க, பரோட்டா சாப்பிட்றீங்க, மைதா மாவு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்ல அதே மாமா என்ன பண்ணுவார், சரவணபவனில் போயிட்டு மைதா மாவில் செஞ்ச பூரி தான் வாங்கி தின்ட்டு வர்றாரு. பூரி உருளைக்கிழங்கு. அப்போ பூரி உருளைக்கிழங்கு அவர் சாப்பிட்டா அது மைதா மாவு கிடையாது. பரோட்டா சால்னா போட்டு நம்ம சாப்பிட்டா அது மைதா மாவு உடம்புக்கு கேடு. ஸோ நீ நேராக நீ வந்து சூத்துறேன் அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் இவன் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறான். அப்போ இவன் கடுப்பாயிடுவான். ஆமாம். ஆனால் அதை வேலையை இன்னும் அவங்க தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. எப்படின்னா ஜோசியம் மூலமாக செஞ்சிட்ருக்குறாங்க. புள்ள பிறந்தோடனே நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் வந்து போடுவாங்க, எனக்கு நல்ல ஒரு தமிழ் பேர் ஆள் ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லுங்கள், ஈல ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லுங்கள். எது கேட்குறாங்க, ஜோசியக்காரன் சொன்னான்ட்டு அது மாதிரி தேடி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தமிழ் பற்றும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. சரியா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஜோசியக்காரன் போய் பேர் கேட்டோடனே இந்த படம் வரும், அது என்ன எதிர்நீச்சல்ல இந்த இஷ்ன்னு முடிகிற மாதிரி பேர் சொல்லுங்க அப்படின்னு. அது சமகாமி. அது மாதிரி இவங்களும் போய் ஜோசியக்காரன் கேட்குறது. அவன் என்ன பண்ணுவான், எங்கே சார் வேலை பண்ணுறேன், நான் டிசிஎஸ்ல இருக்கேன். அப்படியா, பெண் குழந்தையா, ஓகே யாஷிகான்னு பேர் வைங்க. யாஷிகா இஷ்யூ வந்துருச்சு. ஆனால் அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன, பிச்சைக்காரின்னு அர்த்தம். ஐயோ, யாஷிகாவுக்கு பிச்சைக்காரன் அர்த்தமா? யாஷிகானா பிச்சைக்காரின்னு அர்த்தம். ஐயோ, நிறைய பேர் இந்த மாதிரி பேர் வச்சுட்டு சுற்றுறாங்களே. கேசவன் வச்சுக்கோ. கேசவன். அப்புறம் வேணாம் K9 மாற்றி அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணாங்க. சார் கேசவன் வந்துட்டு கடவுள் பேர் தானே? மயிராண்டின்னு அர்த்தம். கேசவன் கேசவம்னா முடியுமா சார்? அது கடவுள் பேர்ல சொல்லிட்டு இருக்காங்க அந்த கேசவன்றது. சொல்லிக்கிறாங்க கேசவா மாதவா அப்படின்லாம் சொல்லி. கேசவம்னா முடின்னு அர்த்தம். கேசவர்த்தினின்னு எண்ணெயை வைக்கிறாங்கல்ல சார். ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் சார். கேசவன்றது சாமி பேர் தானே சார் சொல்லிட்டு இருக்காங்க. பிருத்திவின்னு பேர் வைப்பாங்க. பிருத்திவியா? மண்ணாங்கட்டின்னு அர்த்தம். பிருத்திவினா என்ன அர்த்தம், பூமி மண் மண்ணாங்கட்டின்னு தான் அர்த்தம். தமிழ் சினிமாவில் பிருத்திவிராஜன் ஒரு ஆக்டர் கூட இருக்காரு சார். பிருத்திவிராஜ்னா மண்ணாங்கட்டிக்கு ராஜான்னு வச்சுக்கீங்க, இல்லை மண்ணுக்கு ராஜான்னு வச்சுக்கீங்க. ஓ. அஸ்வத்னு ஒருத்தன் பேர் வச்சிருந்தான், நல்ல ஸ்டைலிஷாக இருக்குன்றது. அஸ்வத்னா ஒன்றும் அர்த்தம் இல்லை, குதிரைன்னு அர்த்தம். அஸ்வத்னா குதிரை. அதான் அஸ்வமேத யாகம். நல்லா இருக்கே. கோபாலன். கோபாலன், அதுவும் கடவுள் பேர் தானே? மாட்டுக்கு பிறந்த பயலன்னு அர்த்தம். என்ன சார்? கோனா பசுன்னு அர்த்தமா? கோபாலன் பேர் கடவுள் பேருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி சொல்லிட்டீங்களே கோபால் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படிதான் கோபால்னா கடவுள் பேருலாம் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். அப்போ முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நீங்கள் பக்தியில் முட்டாளாக இருப்பதால் அன்னைக்கு பகவத்கீதையில் என்ன எழுதி வச்சானோ அதை இன்னைக்கும் பார்ப்பனர்கள் விடாமல் பல விதமாக உங்கள் மேலே திணிச்சிக்கிட்டே இருக்கான். கோபால்னா மாட்டுக்கு பிறந்த பையன் அர்த்தம். சார் அப்போ அந்த சுரேஷ், ரமேஷ், காமேஷ் இந்த மாதிரிலாம் இந்த ஈஸ்வரன் முடிகிற இடத்துல வரன்றதை எடுத்துட்டு ஈஷோட நிப்பாட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். ராமேஸ்வரன், காமேஸ்வரன், சுரேஷ், அது என்ன பேர் வரும்? அதுதான் காமேஷ், ரமேஷ், சுரேஷ். ஆனா ஒவ்வொரு பேருக்கு இப்படி ஒரு மீனிங் இருக்குன்னு இப்பதான் சார் நம்ம நேர்ல மறக்க முடியாம சிரிச்சிட்டு இருக்காரு. இல்லம்மா, இந்த பேருக்குலாம் இந்த அர்த்தம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை. முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முட்டாள்களா வச்சிருக்காங்க. 2026 நம்மளை இன்னும் முட்டாளாக்கிட்டு இருக்கான். இந்த சமஸ்கிருத பேர்ல இப்படிலாம் பேர் வச்சுக்கோன்னு நானா சொல்றேன், யாரு சொல்றான்னு இப்போ யோசிங்க. அவனை போய் செருப்பை கழட்டி அடிங்க. ஏன்டா நான் என்கிட்ட காசை வாங்கிட்டு எனக்கு இப்படி ஒரு பேர், எனக்கு வந்து மாட்டுக்கு பிறந்தவனே மயிராண்டி, மண்ணாங்கட்டி, பிச்சைக்காரி அப்படின்லாம் எனக்கு வந்து சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறியா நீ? காசை திருப்பி கொடுறா வேணுன்னு அவனை 2 அப்பா வைப்புங்க. சரி, அப்போ பிள்ளைக்கு என்ன தான் சார் பேர் வைக்கலான்னா, உங்களுக்கு பிடிச்ச பேர் வைங்க. உங்கள் அம்மா அப்பா பேர் வைங்க, இல்லை மனைவியோட அம்மா அப்பா பேர் வைங்க, இல்லை உங்கள் பேரை வச்சு ஜூனியர்னு போட்டுக்கிங்க. ஜூனியர் எக்ஸ்ட்ரா பக்கத்தில். சரி, இவ்வளோ பேசுறீங்களே, உங்களுக்கு நீங்கள் மட்டும் கிருஷ்ணன் வேலெல்லாம் வச்சிருக்கீங்க. ஆமாம் சார், அடுத்த கொஸ்டின் அதான் கேட்கணும்னு வந்துட்டு இருந்தேன். கிருஷ்ணன்றது சாமியெல்லாம் கிடையாது, வேலுன்றது முருகத்தெல்லாம் கிடையாது. கிருஷ்ணன்றது எங்கள் தாத்தா பேர். சரி. வேலுன்றது எங்கள் பாட்டி பேர், வேலம்மாள். வேலம்மாள். ஸோ அப்படி இருந்தாலும் அது சாமி பேர் தானே? அது சாமி பேரில் கிடையாது. அது வேணா எங்கள் தாத்தாவை பொறுத்தவரை சாமி பேராக, என்னை பொறுத்தவரை அது எங்கள் தாத்தா பேர் தானே. இப்போ என் பையன் சொந்த ஊர் எதிரான்னு கேட்டால், உனக்கு திருநெல்வேலிப்பா, அம்மாவுக்கு பட்டுக்கோட்டை, எனக்கு சென்னை தான் அப்படிமா. சென்னை. அவனை பொறுத்தவரை பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கான். ஓகே. அப்போ அதுதான் எனக்கு பிறந்த ஊர். சரி சரி. அது மாதிரி தான் அவங்க எங்கள் தாத்தாவை பொறுத்தவரை அது சாமி பேராக இருந்திருக்கலாம், என்னை பொறுத்தவரை அது தாத்தா பேர்.
ஓகே சார், பகவத்கீதையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா சார்? அப்போ நேர்களே உங்களால் முடிஞ்சால் தமிழில் பகவத்கீதை கிடச்சா கண்டிப்பாக படிங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா தமிழ் நூல் மன்றம்னு எங்கள் வெப்சைட்டில் வந்து அந்த புக்கு நான் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன், அதை வாங்கி கூட படிச்சிங்க. தமிழ் நூல் மன்றம், தமிழ் நூல் மன்றம் வெப்சைட்டில் போட்டிருக்கீங்க. சரிங்க சார், சரி, கண்டிப்பாக படிக்கலாம் சார். இன்னும் நிறைய விஷயங்கள் சார் கிட்ட பேசணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லணும் சார். அடிக்கடி வந்து நம்ம நேர்களோட நீங்கள் பேசணும், இன்னும் நல்ல ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.